வைத்துக்கொள்கிறோம். இந்த நாளுக்குரிய தேவ செய்தி என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில ஊழியம் செய்த நாட்களிலே இதோ ஒரு காரியத்தை சொல்கிறார். இதோ பிரிவினையை உண்டாக்க வந்தேன். இது முதல் வீட்டிலே மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரிவினை இருக்கும். அல்லேலூயா. அவர் எந்த பிரிவினையை குறித்து சொல்றாருன்னா, இதோ ஒரு வீட்டுல ஒருத்தவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, மாமியார் யாரும் ரட்சிக்கப்படாம இருப்பாங்க. அவங்களுக்குள்ள சின்ன சின்ன கிளாஷ் ஆகும். அந்த பிரிவினை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. சோ ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு நேர்த்தியா சொல்லுகிறார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு வித்தியாசம் இருக்கும். அந்த பிரிவினை குறித்து சொல்லுகிறாரு. இந்த நாளில ஆண்டவர் இந்த தேவ செய்தி ஆசீர்வதிக்கிறாரு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சொல்லலாமா? என் ஆத்துமாவே என் முழுவதுமே என் ஆத்துமாவே மருமகள் மாமியார் ஒன்னா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. அப்பா, நீங்க சொன்ன வசனத்தின்படி அப்பா இவர்களை நடத்துங்க. ஆண்டவரே அப்பா, உங்க சித்தத்தை நிறைவேற்ற கிருபை தாங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிற பிதாவே, ஆமென். ஆண்டவர் சித்தத்தை செய்யுங்க. நான் வரேன், இந்த வாரம் வீடு விசிட்டிங் வரேன். சரிங்களா? ஆண்டவர் சித்தத்தை செய்யணும் போல இருக்கு. ஸ்தோத்திரமா. என் பிறந்த நாளையா கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹேப்பி பர்த்டே. Thank you. ஆண்டவர் சொல்றாரு, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, நீ கண் கண்ட காரியத்துல நடன. ஆண்டவர் சொல்றாரு. ஆனாலும் இவ எல்லாவற்றையும் தேவன் நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவாரு. அதே மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் சொல்றாரு. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு, பலப்படுத்துவாரு. வர நான் அந்த வீடு அவுட். சரிங்களா? தகப்பனே உங்க ஸ்தோத்திரம் ராஜா. இதோ நீங்க சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா, இதோ பிசாசுக்கு இடம் கொடுக்கும் போது அப்பா, தன்னிலும் உள்ள வேறு 7 பொல்லாத ஆவிகளை கொண்டு வந்துடும் சொல்லியிருக்கீங்க அப்பா. சகோதரரை அப்படியே நடத்துங்க ஆண்டவரே. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்க கிருபை தார வழி நடத்துங்க. இயேசுவின் மூலமாய் பிதாவே. அவர் சிஸ்டம் வரையா ஸ்தோத்திரம் தம்பி. ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் தம்பி. ஆண்டவர் சொல்றாரு, இடுக்கமான வாசல் வழியில பிரவேசிக்கணும்னு சொல்றாரு தம்பி. இடுக்கமான வாசல் வழியில பிரவேசித்தாதான் நம்ம பரலோகம் போக முடியும். கேட்டுக்கு போகிற வழி எப்படி இருக்குமா? விசாலமா இருக்கும். அதனால இடுக்கமான காரியத்துல பிரவேசிக்கணும் ஆண்டவர் சொல்றாரு. ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரமா. சொல்லுங்கம்மா. ஜெபம். Hallelujah. Hallelujah. அதாவது ஆண்டவர் சொல்றாருமா, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேத வசனம் சொல்லுமா. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாருமா. ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவாருமா. ஆவியில உன்னை பலப்படுத்துவார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருமா. ஆண்டவர் உன்னை பலப்படுத்தி சகாயம் சொல்ற. இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளும். இயேசுவின் நாமம். பரவாயில்லையே, பயரா இருக்காங்க. நான் ஹவுஸ் விசிட்டிங் வரேன். ஹவுஸ் விசிட்டிங் வரேன். தம்பி, நம்ம ஹவுஸ் விசிட்டிங் போறோம். கொஞ்சம் பைக்ல டிராப் பண்ணியா? சரி, எல்லா வீட்டுக்கும் நம்ம போக வேண்டியது இருக்கு. சரிங்களா? பார்த்து பைக் ஓட்டுங்க. பார்த்து பைக் ஓட்டுங்க. ஓகே, போப்பா, வண்டி ஓட்டி போப்பா. தம்பி தம்பி, வழி எவ்வளவு ஜாலியா இருக்கு. நீ என்ன இடுக்கமா போயிருக்கிற? நீங்க தானே இடுக்கமான வழியில போனா பரலோகம் போக முடியும். நீங்க டேய், இடுக்கமான வழியில போனா பரலோகம் போயிடுமா? இந்த இடத்துல போனா உண்மையிலே பரலோகம் போயிடும்டா. அதை சொல்ல நான் வேத வாசனம் என்ன சொன்னேன்? இடுக்கமான வாசல் வழின்னா கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற பாடுகள், கிறிஸ்துவ நிமித்தம் ஒரு உபத்திரவத்தை சொல்லும்பா. நீதாப்பா இது மாதிரி இடுக்கத்துல போயிட்டு லாரி டயர்லாம் போறா? வசனம் இது இல்லப்பா தம்பி. கொஞ்சம் ரோடு காலியா இருக்கு, அப்படியே பார்த்து போப்பா. உண்மையில நம்மள பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவோம் உங்களுக்கு. என்ன நீ ஒரு வேலை கூட செய்ய மாட்டேங்கிற? சும்மாவே உட்கார்ந்திருக்க. சாப்பிட்டு உட்கார்ந்திருக்கியா? ஒரு வேலை கூட செய்ய மாட்டியா? இவங்க மட்டும் வேலை செய்யறாங்க, சும்மா நொய்யிட்டு. மா பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். என்னம்மா, ஏமா காலையில நல்லா சண்டே சர்ச்சில் நல்லா இருந்தீங்க, ஒண்ணா பிரேயர் பண்ணீங்க, ஏமா சண்டை போட்டுக்கிறீங்க? ஐயா, ஆண்டவரோட சித்தத்தை தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஆண்டவரோட சித்தமா? அதாங்க நீங்க சர்ச்சில் சொன்னீங்களே, மாமியாருக்கு மருமகளுக்கு பிரிவினை உண்டாக வந்தது. ஓ, ஆண்டவர் சொன்னது அந்த சித்தத்தை நிறைவேத்துறீங்களா? இயேசுப்பா, அன்னைக்கே வசனத்தை சத்தியத்தை சொன்னாமா. அதாவது கர்த்தர் பிரிவினை உண்டாக்குவாங்கன்னா
நீங்க ரட்சிக்கப்படாத யாராவது ஒருத்தர் இருக்கும்போது அவங்களுக்குள்ள கிளாஷ் ஆகும், அதனால பிரிவுல வரும். நீங்க 2 பேரும் ரட்சிக்கப்பட்டு சந்தோஷமா இருக்கீங்க, நீங்க ஏமா சண்டை போடுவீங்க? ஓ ஐயா தப்பா பேசிட்டு மன்னிச்சிருங்க ஐயா. மன்னிச்சிருங்க ஐயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாருமா, ஆசீர்வதிப்பாருமா. நம்ம ஒரு வசனம் சொன்னா இவங்க ஒரு மாதிரி எடுத்துக்கிறாங்க. அடுத்த வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியல தம்பி, எல்லாரும் ஒண்ணா மாதிரி தான் இருக்காங்க. மா பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். உள்ள ஸ்தோத்திரமா, எப்படி இருக்கீங்க? ஐயா உங்களோட பையன்ல நேர்ல வந்து பேசணும்னு நினைச்சேன் ஐயா. என்ன பையா, என்னாச்சுப்பா? சண்டே சர்வீஸ்ல பிறந்தா நீ ஜாம் பண்ணீங்க, ரெட்டிப்பான நம்பர் தெரியுங்கனே. ஆமா, நீங்க போய் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற 2 பேரும் ஒரே சைட்டிங் போன் நம்பர் வேற கொடுத்துறாங்க. ஓ 2 பேர் ரெட்டிப்பான நன்மை தருவனோட 2 பேர் வந்து உங்களை இது பண்ணுவாங்க. ஏசப்பா அன்னைக்கே ரெட்டிப்பான நம்பர் தந்தாரு ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. ஏம்பா, ஆண்டவர் ரெட்டிப்பான நன்மை தருவனா கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு ரெட்டிப்பான நன்மை தருவார். நீங்க கர்த்தருக்கு பயப்படாம யாரோ போய் ரோட்ல நின்று 2 பேரும் ஒரு நம்பர் கொடுத்து சைட் எடுத்து வந்துருக்கீங்களாப்பா, இதாப்பா ஆசீர்வாதம். வசனத்தை வசனமா எடுத்துக்க மாட்டீங்கன்னா போற ஒவ்வொரு ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பாரு. என்ன ஒவ்வொரு வீட்லயும் இப்படி இருக்காங்க ஐயா, இப்படி பண்ணிக்கிறாங்க தெரியல. போற இடம் எப்படி இருக்கு ஐயா? பிரைஸ் ஐயா, வேலையா இருக்கீங்க, டிஸ்டர்ப் பண்ணிட்டு நினைக்கிறேன். இல்லங்க, அன்னைக்கு நீங்க சர்ச்சுக்கு ஜெபம் பண்ணீங்கல்ல, ஆமா, பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு. சரி. அதனால அந்த கேப்ல மூடிங்க இருக்குது ஐயா. ஓ பிசாசுக்கு இடம் கூடாதுன்னு சொன்னோம்னா வீட்டுக்கு ரொம்ப எல்லாத்தையும் மூடிங்க. ஓ அந்த இருக்குதெல்லாம் வந்து ஃபில் பண்ணி வச்சிருக்கீங்க. ஏசப்பா, அது பாருங்க ஐயா, அதெல்லாம் கேப் பண்ணிட்டோம். ஓகே ஓகே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாருயா. இல்லையா, பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னா ஆண்டோடைய வார்த்தையை மீறுகிறது பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுன்னு அர்த்தம். ஆண்டோடைய வார்த்தையை மீறினால்தான் பிசாசுக்கு இடம் கொடுத்து நம்ம தண்ணீரும் பொல்லாத ஆவியை கொண்டு வரணும்னு சொன்னேன். நீங்க பாட்டு வீட்டுல மூணை முடிக்கலாம் போட்டா இப்ப சேர் இருக்கு, அந்த இடத்துல சேர்ல பிசாசு ஏறி உட்காந்துக்குமா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, ஆசீர்வதிப்பாரு. என்ன போன இடம்லாம் எப்படி இருக்கு? அந்த பாப்பா வீட்டுக்கு போனா அந்த அம்மா கரெக்டா பண்ணுவாங்க, ஏன்னா ஆவில நிரம்பினாங்கல்ல, நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா ஸ்தோத்திரம் ஐயா. வாங்க ஐயா. இல்ல எங்காவது வெளியே கிளம்பு ஃபங்க்ஷனுக்கு எங்காவது போறீங்களாமா? இல்ல ஐயா, ஜெபம் பண்ணதா போறேன். ஜெபம் பண்றதுக்கு இவ்வளவு மேக்கப் எல்லாம் பண்ணிருக்கீங்க? நீங்க தானே ஐயா சொன்னீங்க பரிசுத்த அலங்காரத்தோட நீ சொல்லுங்கன்ட்டு. அல்லேலூயா. அதான் அலங்காரம் பண்ணிட்டு ஓகே ஓகே, பரிசுத்த அலங்காரமா போனா ஆண்டவருக்கு பாப்பாரு. ஆமா ஐயா, நீங்க தான் ஐயா சொன்னீங்க. இல்ல ஏதாவது பேசிட்டீங்களா? ஏன் ஐயா இது கரெக்டா இல்லையா? இன்னும் ஏதாவது லிப்ஸ்டிக் போடுறதா இருக்குமா? ஓ இருக்கு. அம்மா, பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொடுக்குறேன் என்ன யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவரா? முகத்தை ஒரு புறம் பார்க்காது, மனுஷன் தான் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிறார். பரிசுத்த அலங்காரம்னா என்ன? ஆண்டவரை பிரியப்படுத்தி ஆண்டவர் சொன்ன வார்த்தைப்படி நடந்து அவருக்கு பயபக்தியா நடக்குதுதான் பரிசுத்த அலங்காரம். நம்ம மேக்கப் போட்டு ஆண்டவரை பரிசுத்தமா ஆராதிக்கிற ஆராதி என்னமா இது? சாரி ஐயா, தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். என்னமா வசனத்துக்கு அங்கே எல்லாரும் தப்பா நினைக்கிறீங்க? அன்பு சகோதர சகோதரிகளே, இதே மாதிரிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வசனம் சொன்னாருன்னா அந்த வசனத்தை நம்ம எப்படியா புரிஞ்சுக்கிறோம்? நமக்கு ஏத்த மாதிரி புரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இது வந்து எதர்ச்சியா நடந்தது இல்ல, இதெல்லாம் ஒரு இடத்துல நடந்தது. என்னுடைய லைஃப்ல இதெல்லாம் பிரதிபலிச்சதுனாலதான் இதை நான் என்ன பண்ணேன், இந்த காரியத்தை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு. ஆண்டவர் ஒரு வார்த்தை தராருன்னா அந்த வார்த்தைக்கு முன்னாடி இருக்கிற வசனமும் பின்னாடி இருக்கிற வசனமும் பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா.